டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்துக்கோம். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு ஒரு பேண்ட்வித்து ஒரு டார்க்கு லைட்டு அதாவது 2 ஒளி மூலங்கள்லேருந்து கோஹரண்ட் சோர்ஸஸ்லேருந்து லைட் வந்து பிரிஞ்சு வரும்போது NWS எக்ஸ்பெரிமெண்ட்டு அதை சுற்றி இந்த மாதிரி போயிட்டே இருக்கோன்றது. இதுதான் வந்து இந்த எலக்ட்ரானோட பண்பு தான் நமக்கு இருக்கும். வேவ் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர்ன்றதெல்லாம் படிச்சிருக்கோம், அப்சர்வர் அப்படின்ட்டுலாம் பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வருதுன்றப்போ, அதாவது ஒரு மையத்தை சுற்றி வெளிச்சமும் இருக்குமான அலைகளோட இன்ட்ராக்ஷனில் இந்த மாதிரி வருதுன்னும் போது நம்மளோட எண்ணங்கள் இன்ட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும்போது நமக்கு சில வந்து பிரைட்டாக இருக்கலாம், அப்புறம் டார்க்காக இருக்கலாம், டார்க்காக இருக்கலாம், ஸ்பேஸ் மாற்றி வந்துட்டுருக்கோம். பிரைட்னஸ் வரும்போது பிரைட்லேயே நிற்கிறது இல்லை, மறுபடியும் டார்க்னஸ் வரும்போது டார்க்லேயே நிற்கிறது இல்லை. பிரைட்னஸ் வந்து அதாவது நம்ம திடீர்னு சுருங்குதலும், நம்ம மூச்சை உள்ள வாங்குகிறோம், வெளியே விடுறோம், ஒன்று இன்பம் பண்ணுறோம், இன்னொன்று துன்பம் பண்ணுறோன்ற மாதிரி, நம்ம உணவு சாப்பிட்றோம், தேவையானதை எடுத்துகிட்டு அதை வெளியில் அனுப்புகிறோன்ற மாதிரி நம்ம கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது. சுருங்குதலும் விரிதலும் நம்ம வந்து நகர்தலை நிறுத்தி அதை விரிதலை நிறுத்தி அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுல அதுக்கு பேர் மகிழ்ச்சியும் இல்லை, துன்பமும் கிடையாது. அது மகிழ்ச்சி. அதில் வந்து சில நிகழ்ச்சிகள் இப்படி இருக்குது, சில நிகழ்ச்சிகள் அப்படி இருக்குது. அதுதான் எனக்கு நகர்த்தல் எக்ஸ்பேன்ஷன், கான்ஷியஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படி இருக்குது தெரியும் போது மகிழ்ச்சிக்காக சந்தோஷமாக, வருத்தத்துக்காக கஷ்டமும் படாமல் இந்த நிகழ்ச்சியை கான்ஷியஸ் விரிகிற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போனோன்னா அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக கொண்டு போக முடியும். இந்த விருதலும் சுலபமாக எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் சீராக நடக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விருதல் ஏற்படுற முடிச்சுக்களை நம்ம லேர்னிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான்றதை தெரிஞ்சுது நம்ம அதிலிருந்து முடிச்சுக்களை விட்டுட்டோன்னா, இதுதான் தெரிஞ்சுட்டு லேர்னிங்கில் முடிச்சுக்கிட்டோன்னா அந்த இடத்துல வீடு சுற்றுவட்டமாக போக ஆரம்பிக்கும். அது இந்த பார்ட்டிக்கலாக நிற்காது, பார்ட்டிக்கல் ஃபினிஷ் ஆகிட்டு அங்கே ஒளி வெள்ளம் பாய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற முடிச்சுக்கள் எல்லாம் முடிகிறப்போ நம்ம உயிர் ஒளியாக உடம்புல ஸ்பீடாக சுற்ற ஆரம்பித்தோம். நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த உயிரை முடிச்சுக்கள் நோயாக ஆகும், மனதிலிருந்து நோயாகும். இந்த முடிச்சுக்களை விடுவிக்கிறப்ப நோயிலிருந்து நம்ம வெளிப்படலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த எண்ணங்கள் மூலமாக கற்றல்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது முடிச்சுக்கள் இருந்து வெளிப்படும்போது நோயாற்றலிருந்து நம்ம வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. அந்த முடிச்சுக்கள் ஆரம்பிக்கிறதுன்றது மனதில் ஒரு எண்ணத்தை சரியாக நேர்நிலை செய்யாதப்ப முடிச்சாக ஆரம்பித்து நோயாக ஆரம்பிக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம லைஃப்பில் வர ஒரு விஷயத்தில் நம்ம கரெக்டான ஒரு லேர்னிங் நடக்கிறப்ப உயிரின் ஓட்டம் சீராக இருக்குது. அது சரியாக லேர்ன் பண்ணலைன்னா அது ப்ராப்ளமாக நம்மக்கிட்டே இருக்குது. நன்றி.